Welcome students, class 8, term 1, UNIT-2, forces and pressure. Last class la learning objectives la nama first 2 points படிச்சோம். Understand the concept of force and its effects. Differentiate thrust and pressure. Flow chart. Forces and pressure. இதெல்லாம் 6 topics உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. previous videoல forces பார்த்தோம். அதுல definition of force, factors on which a force depends, thrust, pressure பார்த்தோம். definition of force அப்படின்னா force changes or tends to change the state of rest or the state of uniform motion of a body, the direction of a moving body or the shape of a body. It's a vector quantity. Its unit is Newton அப்படினு பார்த்தோம். Factors on which a force depends. என்ன factors force depend பண்ணி இருக்கு அப்படின்னா magnitude of force and the area over which it acts அப்படினு பார்த்தோம். Thrustனா force acting perpendicularly on any given surface area of a body அப்படினு பார்த்தோம். Pressure equal to thrust acts per unit area அப்படினு சொல்லி பார்த்தோம். அதோட யூனிட் பாஸ்கல் or நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர்டு அப்படினு சொன்னோம். இன்னைக்கு அட்மாஸ்பியரிக் பிரஷர்னா என்னன்னு பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் அட்மாஸ்பியர்னா என்ன? envelope of air is called atmosphere. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஏரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னா என்ன? the amount of force that acts downwards on unit surface area of the earth is known as atmospheric pressure. The amount of force that acts downwards on unit surface area of the earth is known as atmospheric pressure. இப்போ அதே டெஃபினிஷன் தான் வரும் பாருங்க. pressure equal to force by area ன்னு சொன்னோம். அப்போ இங்கே பாருங்க, force surface area. atmospheric pressureனா என்னது? amount of force that acts downwards on unit surface area of the earth is known as atmospheric pressure. It is measured by barometer. atmospheric pressure barometer வச்சு நம்ம மெஷர் பண்றோம். இதை யார் இன்வென்ட் பண்ணான்னா டாரிசெல்லி. atmospheric pressure decreases with altitude from the surface of the earth. இப்போ எர்த்தில் இருந்து ஆல்டிடியூடுனா ஹைட்டு போக போக மேலே போக போக அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, டாரிசெல்லி பாரோமீட்டர் இந்த மாதிரி டெஸ்ட் டியூப்பில் மெர்க்குரியை ஃபுல்லாக எடுத்துட்டு அதை என்ன பண்ணோன்னா தலைகீழ இந்த மாதிரி ஒரு டப்பில் கவிழ்த்தி வைக்கிறோம். வைக்கும்போது அப்போ மெர்க்குரி ஃபுல்லாக இருக்கிற மெர்க்குரி இது வழியாக லீக் ஆகி இங்கே ஃபுல்லாகும். கரெக்டாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல 76 சென்டிமீட்டர் அப்படின்னு லெவல் இருக்கும் வரைக்கும் ஃபில் ஆகிடும். இப்போ இந்த டெஸ்ட் டியூப்பை நம்ம இப்படி வச்சாலும் சரி, இல்லைனா இப்படி வச்சாலும் சரி, எப்படி வச்சாலும் அதோட லெவல் கரெக்டாக 76 சென்டிமீட்டர் ஆர் 760 மில்லிமீட்டர் அப்படின்னு தான் அது காட்டும். அதுவும் அட் சி லெவலில் காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதனால தான் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படிங்கிறத அவங்க எப்படி கொடுக்குறாங்கன்னா 1.01 into 10 power 5 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா 1 lakh பாஸ்கல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எஸ்ஐ யூனிட் ஆஃப் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக எப்படி தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு எடுத்துக்கிறோம். அந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் நல்ல வேக வச்ச அந்த எக்கோட ஷெல் தோலை எடுத்துட்டு அது உள்ளே விடுறதுக்கு ட்ரை பண்ணும்போது அது உள்ளே இறங்காது. அப்புறம் என்ன பண்ணுறோன்னு சொன்னால் ஒரு பேப்பர் எரியிற பேப்பரை உள்ளே வைக்கிறோம். அது அணையிற வரைக்கும்
வெயிட் பண்ணுறோம். அணைஞ்ச உடனே இப்போ அந்த எக்கை உள்ளே விட்டிங்கன்னு சொன்னால் அது உள்ளே விழுந்துடும். எதனால் அப்படி உள்ளே விழுகுது அப்படின்னு சொன்னால், பேப்பர் எரியிறதுக்கு இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்துடுது. அப்போ இந்த இடத்துல லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகுது, வெளியில் வந்து ஹை ப்ரெஷர் இருக்கும். அப்போ ஹை ப்ரெஷர் என்ன பண்ணும், லோ ப்ரெஷரை நோக்கி உள்ளே வரும்போது அது இந்த மவுத்து வழியாக உள்ளே வரும்போது இது என்ன பண்ணிடுது, இந்த எக்கு வந்து உள்ளே விழுந்துடுது. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், இந்த ஏரில் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்குங்கிறது இந்த எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக நமக்கு தெரியுது. Take a conical flask, take a well-boiled egg. After removing its shell, place the egg on the mouth of the flask. It will not enter the flask. ஃப்ளாஸ்கில் எடுத்துக்கிறோம், ஷெல்லை எடுத்துட்டு வேக வச்ச அந்த எக்கை உள்ளே வைக்கிறோம், அது உள்ளே என்ட்ராக மாட்டேங்குது. நெக்ஸ்ட், டேக் a piece of paper, burn it and drop it inside the flask. வெயிட் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸு. அப்போ ஒரு பேப்பரை எடுக்கிறோம், அதை எரிய விட்டு உள்ளே போட்டுடுறோம், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறோம் எரிஞ்சு முடிகிற வரைக்கும். லெட் இட் burnt fully. Now keep the egg on the mouth of the flask. Wait for a few minutes. What did you observe? இப்போ இந்த எக்கை திரும்ப உள்ளே வைக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம். The egg placed at the mouth of the flask gets compressed and it falls into the flask. அது என்ன பண்ணுது, ஃப்ளாஸ்க்கு உள்ளே விழுந்துடுது. எதனால் விழுதுன்னா, டியூ டு த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ரீசன், when the paper is burning in the flask, the oxygen present in the air inside the conical flask is used up for its combustion. அப்போ ஆக்சிஜன் வந்து அந்த பேப்பர் எரியிறதுக்கு யூஸ் ஆகிடுது. This reduces the pressure of the air in the flask. அப்போ ஏரில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை வந்து அது குறைச்சிடுது. The air in the atmosphere tends to occupy the low pressure region in the flask. அப்போ ஏரில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் ஃப்ளாஸ்கில் இருக்கக்கூடிய லோ ப்ரெஷரை நோக்கி வருது. So it rushes through the mouth of the flask, thus pushing the egg into the flask. அந்த மவுத் வழியாக வரும்போது அந்த எக்கை உள்ளே தள்ளி விட்டுருது. Eventually the egg falls down to the bottom of the ஃப்ளாஸ்க். அதனால தான் எக்கு வந்து அந்த ஃப்ளாஸ்க்கு உள்ளே விழுந்துடுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டிலேருந்து அட்மாஸ்பியரிக்கில் ப்ரெஷர் இருக்குது, அதை தான் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நோ, குக்கிங் இன் எ பிளேஸ் லொக்கேட்டட் அட் எ ஹையர் ஆல்டிடியூட் இஸ் டிஃபிகல்ட். ஒய்? ஆல்டிடியூட் அப்படின்னு சொன்னால் ஹைட்டு. அப்போ உயரமான மலைகளில் குக் பண்ணுறதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டு. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஹைட்டு வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சின்னு சொன்னால் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகிடும். அப்போ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆனால் பாயிலிங் பாயிண்ட்டு டிக்ரீஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொட்டேட்டோவை நம்ம வேக வைக்கணும் அப்படின்னு சொன்னால் 100 டிகிரி செல்சியஸ் வாட்டர் பாயில் ஆகும்போது தான் பொட்டேட்டோ வந்து வேகும். இப்போது ஆல்டிடியூடில் பார்த்திங்கன்னா 80 டிகிரி செல்சியஸ்லேயே வாட்டர் வந்து பாயில் ஆகிடும். ஆனால் 100 இருந்தால் தான் பொட்டேட்டோ வேகும். அப்போ 80ல் வந்து பொட்டேட்டோ வேகாது. அப்போ இதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ at a higher altitude, due to the lack of atmospheric pressure, the boiling point of a substance reduces. இப்போ ஹையர் ஆல்டிடியூடில் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் குறைவாக இருக்கிறதுனால பாயிலிங் பாயிண்ட்டு குறைஞ்சிடுது. ஸோ த வாட்டர் பாயில்ஸ் ஈவன் அட் 80 டிகிரி செல்சியஸ். அதனால தான் வாட்டர் 80 டிகிரி செல்சியஸில் பாயில் ஆகிடுது. At this temperature, the thermal energy that is produced is not sufficient enough for baking or cooking. அப்போ அந்த பாயிலிங் பாயிண்டில் நம்மளால் குக் பண்ண முடியல. ஸோ குக்கிங் இஸ் டிஃபிகல்ட் அட் ஹையர் ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோன்னு சொன்னால் அட்மாஸ்பியர்னால் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னால் என்னன்னு பார்த்தோம். அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் downward on unit surface of earth is known as atmospheric pressure னு பார்த்தோம். atmospheric pressure barometer வச்சு மெஷர் பண்ணலாம். atmospheric pressure வந்து altitude வந்து increase ஆகும்போது குறையும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தது atmospheric pressureோட SI யூனிட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்டு ஆர் பாஸ்கல் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க.
அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்கிறத நம்ம இந்த ஆக்டிவிட்டி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் ஹையர் ஆல்டிடியூடில் குக் பண்ணுறது ஏன் டிஃபிகல்ட்டுன்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்த்தோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.